ஈஸ்வரி இனியாவும் அந்த சுதாகரோட பையனும் தனியாக பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட வெளியவே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்க இனியா சம்மந்தத்தை கெடுத்துருவாளோன்ற பயத்தோட தான் அவங்க அந்த மாதிரி ரொம்பவே ஆவலோட வெளியே வர்றதுக்காக உட்காந்துருக்கு. கரெக்டாக அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் பேசிட்டு போகிறத பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஈஸ்வரிக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கு. அதுக்கப்புறமா சுதாகரோட பையன் வந்ததுக்கு அப்புறமா கோபியும் சரி சுதாகரும் சரி, என்ன ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டீங்களா, இப்போ உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமானு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனேயே இனியா இன்னுமே ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை சுதாகருமே கண்டுக்கிறாங்க. பட் அதை அவங்க கண்டுக்காத மாதிரியே விட்டுறாங்க. ஆனா சுதாகரோட பையனும், அப்பா எனக்கு நான் சொன்ன மாதிரி இந்த பொண்ணு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, பட் இவங்களுக்கு தான் கொஞ்சம் இந்த விஷயம்லாம் ரொம்பவே ஃபாஸ்டா நடக்கிறதுனால கொஞ்சம் பதட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நாங்க முதல்ல பேசி பழகலாம் நினைக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த சம்பந்தத்தை பத்தி பேசிக்கலாமான்னு சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் இனியாவுக்கு கொஞ்சம் திருப்தியாவே இருக்கு. ஆனா சுதாகரோ, சரி எப்படியும் நம்ம இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறது இல்ல, அதனால நம்ம பையன் சொல்றதையே கேட்போம்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க பையன்கிட்ட சரி ஒரு வாரமோ இல்லைன்னா ஒரு மாசமோ நல்லா பேசிக்கங்க, ஆனா என்ன அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நிச்சயதார்த்தத்தை மட்டும் சின்னதா சிம்பிளா பண்ணிடலாமா அப்படின்னு கேட்க, உடனே இதை கேட்டு இனி அவர் ரொம்பவே ஷாக் ஆக, ஆனா கோபி சரி ஈஸ்வரி சரி செம்ம ஹாப்பியானது மட்டும் இல்லாம உடனடியாக சுதாகருக்கு ஓகேவே சொல்லிடுறாங்க. ஆனா பாக்கியாவோ இனியாவோ மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சுதாகரோ, பாக்கியா மேடம் என்ன நீங்க அமைதியா இருக்கீங்க, உங்களுக்கு இந்த சம்மந்தத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்க, ஈஸ்வரியும் அட நீங்களாம் ஏன் அவகிட்ட இதை கேட்டுட்டு இருக்கீங்க, இனியாவோட முடிவு எல்லாத்தையுமே நானும் அவளோட அப்பாவும் தான் எடுப்போம், ஸோ எங்களுக்கே சம்மதங்கும் போது அவெல்லாம் இதுல தலையிட மாட்டான்னு சொல்ல, சுதாகரும் மனசுக்குள்ளேயே ஆமா வீம்பு எல்லாம் வெளியாளுகிட்ட தான் காட்டுவாங்க போலயே, உள்ள இவங்க பூனைக்குட்டி மாதிரி தான் போலயேன்னு சொல்லிட்டு சரி நமக்கு அது சாதகமா தான் போச்சுன்னு உடனடியாக ஈஸ்வரி கிட்ட சரி நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்பவே நாங்க நிச்சயதார்த்தத்துக்காக வரோம், நீங்க ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்ல, ஆனா ஈஸ்வரியோ நம்ம இந்த விஷயத்துல லேட் பண்ணா கண்டிப்பா இனியா இதுல ஏதாவது ஒரு வேலையை காட்டினாலும் காட்டிடுவா, ஏன் அவ அமைதியா இருந்தாலும் பாக்கி அமைதியாவே இருக்க மாட்டா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த விஷயத்த சீக்கிரமா தான் பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு சுதாகர் கிட்ட அட நல்லா கேட்டீங்க போங்க, நாளைக்கே ரொம்ப நல்ல நாள் தான், பேசாம நாளைக்கே வந்து நிச்சயதார்த்த விஷயத்த முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறமா கல்யாணத்தை பத்தி நம்ம பொறுமையா பேசலாமேன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சுதாகரும் சரி ஓகே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க நாளைக்கு இந்த நிச்சயதார்த்தத்தை முடிச்சுக்கலாம், பட் இருந்தாலும் எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கனால நம்ம கொஞ்சம் இதை சிம்பிளா தான் பண்ண முடியும், பேசாம உங்க வீட்டுல வச்சே நம்ம இதை பண்ணிக்கலாமா, உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது, நம்ம கல்யாணத்தை வேணா தடபுடலா சும்மா செம்மையா பண்ணிடலாம், பட் இப்போ நம்ம சிம்பிளா இதை பண்றதா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது, ஏன்னா எனக்கும் பிசினஸ் மீட்டிங்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு பிசினஸும் முக்கியம் இல்லைன்னு இந்த விஷயத்த அப்படியே கொஞ்சம் சிம்பிளா முடிச்சா நமக்கு எந்த பாதிப்பு வராதுன்னு சொல்லிட்டு சுதாகர் செம்ம பிளான் போட்டு இந்த விஷயத்தை பத்தி கேட்க, ஈஸ்வரியும் அவங்களோட பிளான் புரியாம சரின்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவிச்சிடுறாங்க. அதனால சுதாகர் அவங்களோட குடும்பத்தோட சேர்ந்து அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா போனதுக்கு அப்புறமா தான் இனியா என்ன டாடி இங்க என்ன நடக்குது, நீங்க சும்மா அவங்க வந்து என்ன பார்த்துட்டு போவாங்கன்னு தானே சொன்னீங்க, ஆனா இப்போ என்ன அடுத்த நாளே நிச்சயதார்த்தம்லாம் பேசிட்டு இருக்காங்க, என்னால இதெல்லாம் பண்ணவே முடியாதுப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஈஸ்வரியும் என்ன உனக்கு என்ன வேண்டாம், இங்கே பாரு இப்போ நாங்கள் ஒன்றும் உன்னை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு வற்புறுத்தல, நிச்சயதார்த்தம் மட்டும்தான் நடக்க போகுது, நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறமா உனக்கு அந்த பையனை பிடிக்கலானா நீ தாராளமாக வேண்டான்னு சொல்லலாம், நான் நிஜமாவே இந்த விஷயத்தில் தலையிடவே மாட்டேன், ஆனால் இப்போ நாங்கள் சரின்னு சொன்னதுக்கு அப்புறமா நீ இந்த நிச்சயதார்த்தத்தையும் கேன்சல் பண்ண அப்புறம் சரி நானும் உன் அப்பாவும் உயிரோடவே இருக்க மாட்டோம், எங்களை நீ உயிரோடவே பார்க்க முடியாது, ஒருவேளை உனக்கு எங்கள் மேலே அக்கறையே இல்லைனா பரவாயில்ல விட்டுரு, அப்படியே விட்டுருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சென்டிமெண்ட் நாடகம் போட ஆரம்பிக்க, கோபி அவங்க நாடகத்தை ஸ்டார்ட் பண்ற விதமா செலியா எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா, லைட்டா படபடன்னு வருதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ கோபி இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமா இனியா எப்படி மாறு வார்த்தை பேசுவாங்க, சரின்னு சொல்லிட்டு அதுக்குமே தலையாட்டுறாங்க. ஆனா பாக்கியாவும் கரெக்டா இனியாமா உனக்கு நிஜமாவே அந்த பையனை பிடிச்சிருக்கா, இந்த சம்பந்தம் ஓகேவா, நீ உங்க அப்பாக்காகவோ உங்க பாட்டிக்காகவோ ஒத்துக்கணும்ன்ற அவசியமே கிடையாது, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நீ ஒத்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஈஸ்வரியும் பாக்கியா அவ்வளவுதான் உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பு, என் பேத்திக்கிட்ட என்ன சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பாக்கியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாக்கியாவும் இங்க பாருங்க அத்தை, நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம், அதுக்காக நான் என் பொண்ணோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாடியே வீணாகிறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், என் பொண்ணு நல்லா இருப்பான்னு நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா போகும்போதெல்லாம் சுதாகர் நிஜமாவே எதர்ச்சியா தான் நம்மளோட பொண்ணை கேட்டு வந்திருக்காங்களா, அப்படி இல்லைன்னா இதற்கு பின்னாடி ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு யோசனையோடையோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அங்க செல்வி கிட்டேயுமே இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ஆனா செல்வியும் என்னக்கா நீ
அவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்ற? சும்மா நம்ம சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்காக அவங்க பையனையே நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி தருவாங்களா என்ன? நீ அதிகமா யோசிக்கிறேன்னு நினைக்கிற, அதனால கொஞ்சம் அமைதியாரு, நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் சுதாகர், சரி எப்படியோ நாளைக்கு நிச்சயதார்த்தம், நம்ம நிச்சயதார்த்தத்திலேயே நம்மளோட டிமாண்டை பத்தி பேசலான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அடுத்த நாள் நிச்சயதார்த்தம் பண்றதுக்காக அவங்களுமே ஒரு 4-5 சொந்தக்காரங்களை சும்மா பேருக்கு கூட்டிட்டு கோபியோட வீட்டுக்கு வர இனியாவும் அதே மாதிரி கொஞ்சம் ரெடியாகி கொஞ்சம் சுகத்தோட தான் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மனசு ஃபுல்லா ஆகாஷோட ஞாபகம் தான் இருக்கு. ஏன்னா அவங்க இன்னுமே ஆகாஷை மறக்கலன்றது நமக்கு அவங்களோட செய்கையில இருந்து தெளிவா புரிய வருது. பட் இந்த பக்கமும் இதை சுத்தமா புரிஞ்சுக்காத, இல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஈஸ்வரியும் சரி கோபியும் சரி எங்க இனியா தன்னோட மனசை மாத்திக்கிட்டு மறுபடியும் அந்த ஆகாஷத்தை கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு அவனை தேடி ஓடினாலும் ஓடிடுவா. அதனால அதுக்கு முன்னாடி இவளுக்கு கால் கட்டு போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க இந்த மாதிரி ஒரு ஏற்பாடையே பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஏற்பாடு இனியாவோட வாழ்க்கைக்கே ரொம்ப பெரிய பிரச்சனையாக போகுதுன்றது இவங்களுக்கு எப்பதான் புரிய வரப்போதோ தெரியல. பட் இந்த பக்கம் சுதாகரோட வீட்டுல இருந்து ஒரு வழியா வந்துட்டாங்க. பாக்கியாவும் கொஞ்சம் குழப்பத்தோட தான் இருக்காங்க. பட் அவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போதும் செல்வி தாங்கிட்ட சொன்னதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு சரி இது எல்லாமே எதர்ச்சியாக தான் நடக்குது போல, அதனால நம்ம இதை பத்தி அதிகமா யோசிக்காம இருக்காதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு நிச்சயதார்த்தம், அதாவது தட்டு மாற்றுறதுக்கு முன்னாடி காமனாக பேச வேண்டிய எல்லா விஷயத்தையுமே சொந்தக்காரங்க மூலயமா பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஈஸ்வரியும் சரி எங்களோட பொண்ணுக்கு நாங்கள் இதெல்லாம் போடலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். பட் உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னாலும் நாங்கள் எங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி எங்களால் முடிஞ்சதை எதையாவது பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் சுதாகரோட அம்மாவோ இங்கே பாருங்க, எங்களுக்கெல்லாம் பொண்ணு சைட்லேருந்து ஒன்றுமே தேவையில்லை, ஏன்னா எங்ககிட்டயே நிறைய இருக்குது. அதனால நாங்கள் யார்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்கவும் மாட்டோம், எதுவும் கேட்கவும் மாட்டோம். ஏன்னா எங்கள் சொத்தையே எண்ண முடியாத அளவுக்கு நாங்கள் வச்சிருக்கோம். இதில் நீங்கள் எங்கே உங்கள் பொண்ணுக்கு தரப்போகிறத நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறது, அதனால அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் உங்கள் பொண்ணை மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா பாக்கியா கொஞ்சம் பரவாயில்ல, இந்த குடும்பம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த நினப்பு அவங்களுக்கு முடியறதுக்கு முன்னாடியே அவங்க இன்னொரு வார்த்தையுமே விட ஆரம்பிக்கிறாங்க. என் ஹஸ்பண்டுக்கு அவங்களோட பிஸ்னஸ் தான் எல்லாத்த விட மேல், ஏன் அவங்க ஒரு ஃபியூச்சர் கோல்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை கூட வச்சிருக்காங்க. 5 கிலோமீட்டருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது. அந்த கோலுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் என்ன இப்போ ஏதோ அதில் சின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க பிஏ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அதுக்கப்புறமா நல்லா நான் விசாரிச்சு பார்க்கும்போது தான் அவங்க நினச்சி வாங்கணும்னு நினைக்கிற ஹோட்டலில் அந்த ஹோட்டல் ஓனர் தரமாட்டேன்னு சொல்லிட்டு மறுத்தாங்களா. ஸோ அவங்கள பற்றி விசாரிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு சூப்பரான உண்மையே தெரிய வந்துச்சு. ஏன்னா அந்த ஹோட்டல் தோ இங்கே இருக்காங்களே இனியாவோட அம்மா பாக்கியா அவங்களோட ரெஸ்டாரண்ட் தான். இதுக்கு முன்னாடி இவங்க கேட்டு அவங்க கொடுக்கவே இல்லையா, அதனால தான் கொஞ்சம் டென்ஷனாகவே 2-3 நாளாக இருந்தாங்க. பட் இப்போ அந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு எனக்கு மனசு நிம்மதியாகவே போயிடுச்சு பார்த்துக்கோங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மேடம் நீங்கள் உங்கள் ரெஸ்டாரண்ட்டை எங்களுக்கு இப்போயாவது கொடுப்பீங்களா, ஏன்னா நாங்கள் தான் உங்கள் சம்மந்தியாக போகிறோமே, நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக போகிறோம், அதனால அந்த ரெஸ்டாரண்ட்டை எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா, அப்படி நீங்கள் இதை வரதட்சணையாக கேட்குறோன்னு கூட நினைக்காதீங்க, பட் இதை ஒரு ரிக்வஸ்ட்டாக கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் பாக்கியாவும் இங்கே பாருங்க மேடம், நீங்கள் என் பொண்ணு கல்யாணத்துக்காக எவ்வளோ வரதட்சணை கேட்டாலும் அதை நான் கொடுக்க தயாராக இருக்கேன். ஏன்னா என் பொண்ணுக்கு நிறைய நகைகளை நான் சேர்த்து வச்சிருக்கேன், அதை என் பொண்ணுக்காக நான் கொடுக்க தயாராக இருக்கேன். பட் இருந்தாலும் இந்த ரெஸ்டாரண்ட்டை என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா இது முழுக்க என்னோட உழைப்பால் உருவானது, அதனால என் உழைப்போட மொத்த ஆதாரத்தையுமே நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கு, அதனால தான் நான் என்னால் இதை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். மற்றபடி இதில் உங்களை நான் கஷ்டப்படுத்தணும்லாம் எதுவும் கிடையாது, என்னை தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்ல. ஆனால் சுதாகரோட பையனும் இங்கே பாருங்க, நாங்கள் ஒன்றும் இந்த ரெஸ்டாரண்ட்டை சும்மா கேட்கல, நாங்கள் வேணா இதுக்கு பதிலாக ஒரு நல்ல இடத்துல உங்களுக்கு புது ரெஸ்டாரண்ட்டே ஓப்பன் பண்ணி தந்துடுறோம். அப்படி இல்லையா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ வெள்ளன்னு சொல்லுங்கள், அது 10 மடங்கு 20 மடங்காக இருந்தாலும் அதுக்கான பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம். ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் எவ்வளோ உழைப்பு போட்டிருந்தாலும் அதுவும் ஒரு பணம் தானே, அந்த பணம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நாங்கள் கொடுத்துட்றோம். ஏன்னா எங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் இந்த இடத்துல தான் தேவைப்படுது, அப்போ தான் எங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்டை எங்களால் முடிக்க முடியும். ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துல இதுக்கான வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதனால எங்களுக்கு ஒருவேளை இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் கிடைக்கலன்னா ரொம்பவே நஷ்டமாயிடும், எங்களுக்கு அது மிகப்பெரிய தோல்வியாக இருக்கும். அதை என்னால் மட்டும் இல்லை என் அப்பாவாலையும் தாங்கிக்கவே முடியாது, அதனால நீங்கள் இதை ஒரு ரிக்வஸ்ட்டாக கூட எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. ஆனால் இதை கேட்டுட்டு பாக்கியா கொஞ்சம் தன்னறிப்பா நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் ஈஸ்வரியோ இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பாக்கி கிட்ட கெஞ்சிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க மாப்பிள்ள, உங்களுக்கு என்ன அந்த ரெஸ்டாரண்ட் தானே வேணும், அதை நீங்கள் நாளைக்கு கூட எழுதி வாங்கிக்கோங்க, அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவள் பொண்ணுக்காக அவள் இதை கூட பண்ண மாட்டாளா என்னன்னு சொல்லிட்டு, என்ன பாக்கியா சரிதானே, நம்ம இதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு பாக்கியாவை பேசக்கூட விடாமல் அவங்க கிட்ட பாட்டுக்கு கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்டை பாக்கியா கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு வாக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு சுதாகரும் அவ்வளோதான் என் வேலை முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறமா நம்ம மற்ற வேலையை போக்கலாம்னு சொல்லிட்டு, சரி நம்ம இப்போ
தட்டை மாத்திக்கலாமான்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க கோபி கிட்ட தட்டை மாத்துறதுக்காக போக, ஆனா அப்ப பாக்கியா சுதாகர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி, ஒரு நிமிஷம், என்னால இந்த ரெஸ்டாரண்ட்டை யாருக்கும் எதுக்காகவோ எந்த காரணத்துக்காகவோ எழுதி கொடுக்க முடியாது. ஏன்னா இது என் உழைப்பை என்னால விற்கவும் முடியாது, அதை கைவிடவும் முடியாதுன்னு சொல்லிட்டு, ஒருவேளை உங்களுக்கு என் பொண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா அவளை மட்டும் கேளுங்க, என் ரெஸ்டாரண்ட்டை கேட்காதீங்க. என் ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் நீங்க என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. என்னால என் பொண்ணை இந்த மாதிரியான ஒரு குடும்பத்துக்கு கொடுக்க முடியாது. உங்களுக்கு என் பொண்ணு முக்கியமா என் ரெஸ்டாரண்ட் முக்கியமானு தனித்தனியா முடிவெடுக்கிற வாய்ப்பை நான் தரேன். ஒருவேளை உங்களுக்கு ரெண்டுமே தேவைன்னா கண்டிப்பா என்னால ரெண்டையுமே உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு ஒரு சூப்பரான விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சுதாகரே ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா ஈஸ்வரியோ செம்ம கோபத்திலையும் ரொம்பவே ஆத்திரத்திலையும் பாக்கியாவை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பாக்கியாவும் யாருக்காகவோ தன்னோட உழைப்ப யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க போறதில்லைன்ற ஒரு முடிவோட தெளிவா நின்றுட்டு இருக்காங்க. சோ கைஸ், பாக்கியா இந்த மாதிரி பண்ணதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? இதுக்கப்புறமா சுதாகர் எப்படிதான் பாக்கியா கிட்ட இருந்து அந்த ஹோட்டல்ல வாங்குவாங்க? ஒருவேளை சுதாகர் தான் பொண்ணு மூலயமா இந்த ஹோட்டலை தங்கிட்ட வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு பாக்கியா கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன? சோ அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா கோபிக்கு பாக்கியா இந்த விஷயத்த புரிய வைப்பாங்களா? அப்படி இல்லைன்னா கோபி எதை பத்தியுமே புரிஞ்சுக்காம மறுபடியுமே இந்த விஷயத்துல ஏதாவது மிகப்பெரிய பிரச்சனை பண்ண போறாங்களா? அடுத்து என்னதான் நடக்கும்? அப்படி இல்லைன்னா என்னதான் நடந்தா நல்லா இருக்குன்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்ற எல்லா விஷயத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க.